Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்கிற அஃபிலியேட்டட் காலேजेसோட क्वेश्चन பேட்டர்ன் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல இன்னைக்கு நம்ம Physics for Electronics Engineering ECE, EEE, E&I ICE Branchesக்கான क्वेश्चन பேட்டர்ன் பார்க்கலாம். பார்ட் A ல 10 2 மார்க்ஸ் இருக்கும். 10 into 2 20 மார்க்ஸ். பார்ட் B ல 5 16 மார்க் எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். 5 into 16 80 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸான கொஷின் பேட்டர்ன் இது. ஸோ யூனிட் 1 இந்த யூனிட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எப்பயுமே ஒரு யூனிட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல டிவைட் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஒரு 16 மார்க் கொஸ்டின், செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஒரு 16 மார்க் கொஸ்டின். இந்த பேஸில் தான் கொஷின்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா 10 2 மார்க்ஸ் இருக்குது. 10 2 மார்க்கில் ஒரு யூனிட்ல இருந்தும் 2 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி 5 16 மார்க் கொஸ்டின் இது எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ ஒரு யூனிட்லேருந்து 2 16 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ யூனிட் 1ல் எது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னா 2 மார்க்கில் தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. தனித்தனியாக கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டின். ஃபிசிக்ஸ்னாவே லா பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரான்ஸ் லான்னு எந்த கொஷின் வந்தாலும் அது நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து வச்சுக்குவாங்க. ஃப்ரான்ஸ் லா, அதுக்கு அடுத்து ஒன் டைமென்ஷனல் பாக்ஸு, டீஜெனரேட் ஸ்டேட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. செகண்ட் ஹாஃபில் எது 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளோச் தியரம்னா என்ன அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது. பைண்டிங் டைட் பைண்டிங் அப்ராக்சிமேஷன்னா என்னன்னு கேட்க சான்சஸ் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் ஹோல்னா என்ன அப்படின்னு 2 மார்க் அளவுக்கு நீங்கள் எழுத வச்சு கற்றுக்குவாங்க. அது கேட்க சான்சஸ் இருக்குது. சரியா? இதில் இம்பார்ட்டன்ட் 16 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி அது தனியாக ஒரு 16 மார்க் கொஷின்ஸாக கேட்பாங்க. அது கூட இந்த வைட்மேன் ஃப்ரான்ஸ்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வைட்மேன் ஃப்ரான்ஸ்லாம், இது 3 கம்பைன் பண்ணி ஒரு 16 மார்க் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் கொஸ்டின், பார்ட்டிகல் இன் ஒன் டைமென்ஷன் தனியாக ஒரு 16 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகே, இது நீங்கள் 2 தரவாக இருக்கீங்க, டிஜெனரேட் ஸ்டேட்ஸு இது 3 தரவாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 16 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து. செகண்ட் ஹாஃப்லேருந்து டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சாலிட்ஸ், டைட் பைண்டிங் அப்ராக்சிமேஷன், அது கூட எலக்ட்ரான் இன் எஃபெக்டிவ் மாஸ், கான்செப்ட் ஆஃப் ஹோல், இது 3 சேர்த்து ஒரு 16 மார்க் கொஸ்டினாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். இல்லை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தரவாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 16 மார்க் நீங்கள் ஃபுல்லாக வாங்கிடலாம். ஏன்னா எதிரான ஆப்ஷனில் தானே கொஷின்ஸ் இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் படித்தா போதுமா மேம்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த கொஷின்ஸ் பற்றி கொஞ்சமாவது நீங்கள் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஸ்டினும் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஸ்டினும் அது சப்டிவிஷன்ஸில் போட்டு 1 2ன்ட்டு உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. சரியா? மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் கொஷின்ஸு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு யூனிட் 2 செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். இது வந்து ஃபஸ்ட்டு எதெல்லாம் 2 மார்க் கொஷின் இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்சினிக் செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன டிஃபைன் பண்ண கேட்கலாம், கேரியர் கான்சன்ட்ரேஷன்னா என்னன்னு கேட்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீனிக்னா என்ன, இன்டர்சினிக் செமிகண்டக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்கலாம் 2 மார்க் கொஷின்ஸில். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஹால் எஃபெக்ட்னா என்ன டிஃபைன் பண்ண கேட்கலாம். அப்புறம் ஓமிக் கான்டாக்டர், ஸ்காட்கி கான்டாக்டர், மாஸ் கெப்பாசிட்டர்ஸ், பவர் டிரான்சிஸ்டர்ஸ், இதெல்லாம் டிஃபினேஷன்ஸ் மாதிரி இதுக்கெல்லாம் என்னென்னு படிச்சு வச்சுக்கோங்க. இல்லை 2 மார்க்ஸை கேட்க சான்சஸ் இருக்குது. 16 மார்க் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்சினிக் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன்டர்சினிக் செமிகண்டக்டர்ஸ் இது கேட்கலாம். அப்புறம் என் டைப்னு பி டைப் செமிகண்டக்டர்ஸ், இது 16 மார்க் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த 2 கொஷின் நீங்கள் தர வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃபில் ஹால் எஃபெக்ட் டிவைசஸ், ஹால் எஃபெக்ட் அண்ட் டிவைசஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் கீழே இருக்கிற இந்த எல்லாமே ஜெனர் அண்ட் அவலாஞ்சி பிரேக் டவுன் இன் பிஎன் ஜங்ஷன்ஸில் வர ஓமிக் கான்டாக்டர், டனல் டயோடு, ஸ்குட்கி டயோடு, இது 3 சேர்த்து ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? 8 + 8 அந்த மாதிரி கேட்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 மேக்னெட்டிக் அண்ட் டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸு. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம்னா என்ன, மேக்னட்டிசம் இன் மெட்டீரியல்னால் என்னென்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அண்ட் சசபிலிட்டினா என்னென்னு கேட்கலாம். அதோட டைப்ஸ், இதெல்லாம் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் டொமைன்னா என்ன, டொமைன் தியரியை டிஃபைன் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் கிளாசியஸ் மொசைட்டி என்ன, அதோட ரிலேஷன்ஸ் என்னென்னு எழுத சொல்லலாம். டயலெக்ட்ரிக் பிரேக் டவுனில் ஹைகே டயலெக்ட்ரிக்ஸோட டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 16 மார்க் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
இந்த மேக்னெட்டிக் பெர்மிபிலிட்டி அண்ட் சசபிலிட்டிஸ் இதோட டைப்ஸு அதோட மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இது வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து ஃபெர்ரோ மேக்னட்டிசம் ஆரிஜின் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷன்ஸ் இது வந்துட்டு கேட்கலாம். இந்த ரெண்டு நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு 16 மார்க் டெஃபினட்டாக எழுதலாம். செகண்ட் ஹாஃபில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசியஸ் மொசட்டி ரிலிக்வேஷன் டைஎலக்ட்ரிக் லாஸில் இன்டர்னல் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இன்டர்னல் ஃபீல்டு கிளாசியஸ் மொசட்டி ரிலேஷன்ஸ் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 16 மார்க் கொஷின். ஓகே, இது வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து யூனிட் 4ல் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கேரியர் ஜென்ரேஷன் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் இது இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸாகவும் கேட்கலாம், 16 மார்க் கொஷினாகவும் கேட்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பிஎன் டயோடு, சோலார் செல், ஃபோட்டோ டிடெக்டர்ஸ், எல்இடி. ஓகே, எல்இடி ஆர்கானிக் அண்ட் எல்இடி லேசர் டயோடு இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் சோலார் செல்னால் என்ன, ஃபோட்டோ டிடெக்டர்ஸ்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணால் போதும். இது வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு 16 மார்க்காக கேட்பாங்க. 8+8 அதாவது 8 வந்து ஃபோட்டோ டிடெக்டர்ஸுக்கு, சோலார் செல் ஃபோட்டோ டிடெக்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் எல்இடி ஆர்கானிக் இது மாதிரி 2 கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா அது ஒரு தனி 16 மார்க்காக எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க. குவாண்டம் டாட் லேசர்ஸ் மட்டும் குவாண்டம் பேஸ் பண்ணி ஒரு கொஷினை தனியாக செப்பரேட்டாக 16 மார்க் கொஷினாக கேட்பாங்க. ஓகே, டயோட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கொஷினாகவும் குவாண்டம் டாட் பற்றி ஒரு கொஷின் இது 2 நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா 4th யூனிட்டில் 16 மார்க் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். அதுக்கடுத்து யூனிட் 5ல் நானோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி அது கேட்கலாம். குவாண்டம் வெல்னா என்ன, குவாண்டம் ஒயர், குவாண்டம் டாட் ஸ்ட்ரக்சர் இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் எலக்ட்ரான்னா என்னன்னு கேட்கலாம். சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர்னா என்ன, அப்புறம் ஸ்பின்ட்ரானிக்ஸ்னால் என்ன டிஃபைன் பண்ண சொல்லலாம். கார்பன் நானோடியூப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஏதாவது 2 எழுதுனாவே உங்களுக்கு எனஃப் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் நானோ எலக்ட்ரானிக் டிவைசஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த 16 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட், டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் குவாண்டம் வெல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 16 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜெனர் ப்ளோஸ் ஆசிலேஷன்ஸ், ரெசனன்ட் டனலிங் இது ரெண்டும் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸை கேட்பாங்க. டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் குவாண்டம் வெல், குவாண்டம் ஒயர் அண்ட் குவாண்டம் டாட் ஸ்ட்ரக்சர் இந்த கொஷின் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கொஷினை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம். அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃபில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பின்ட்ரானிக்ஸ், கார்பன் நானோடியூப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதை எழுதலாம். சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா அது இல்லைனா இந்த சிங்கிள் எலக்ட்ரான் பேஸ் பண்ணி இந்த கொஷின் நீங்கள் படித்து வச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஜினியரிங்னாவே கான்செப்ட் பேஸ் பண்ணி நல்லா அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கொஷின் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ஸ், கீவேர்ட்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.